என்ன அநியாயம் இது? எங்க எல்லாரையும் விட இவதான் பெருசா போயிட்டாளா உங்களுக்கு? ஒரு ரூபாய் செலவு பண்றதா இருந்தாலும் இவகிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சாவி குத்த கொடுக்க சொல்லுங்க. அம்மா கிட்ட கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. அப்ப என்கிட்டயாவது கொடுக்க சொல்லுங்க. கால சுத்தனத்துக்கு அடிக்காம விடாதுங்க வாங்க. சாவி குத்து இவ கைக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த நிலைமை வந்துச்சு. கர்மம் கர்மம். டேய் மோகன், இங்க பாருடா, உன் பொண்டாட்டி சாதாரணமான ஆள் இல்ல. உங்க அப்பாவுக்கு மருந்து மாயமோ வச்சு சாவியை புடிங்கி இடுப்புல வச்சுக்கிட்டா. நீயாவது புத்தி சொல்லி சாவியை என்கிட்ட கொடுக்க சொல்லுடா. உனக்கு எதுக்குமா சாவி? இத்தனை நாள் உங்ககிட்ட இருந்தது பத்தாதா? மருமக வந்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் அதிகாரம் பண்றீங்க. நாகவள்ளி, யார் என்ன சொன்னாலும் அம்மா கிட்ட சாவியை கொடுக்காத. வா. அத்தை. அட கடவுளே, இவனுக்கும் மருந்து வச்சு முந்தானையில முடிஞ்சுக்கிட்டாலே சூன்யக்காரி. எப்பவுமே அத்தைங்களோட ராஜ்யமா போச்சு. மருமகளை பொண்ணா நினைக்கிற அத்தைங்களா இல்ல இந்த உலகத்துல. மருமகனால வீட்டு வேலைக்காரன் நினைச்சிடுறாங்க. அதுலயும் நீ கூலிக்காரன் பொண்ணு இல்லையா? இங்க பாருங்க, அப்படி இல்ல இல்ல. அத்தை என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. தப்பு என்னதான் நாகவள்ளி? உன்னை நான் அலட்சியம் பண்ணதுனால தான் அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க. என்ன மன்னிச்சிடு. என் தப்பு நான் உணர்ந்துட்டேன். இங்க பாரு, நாம 2 பேரும் இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போறோம். நீ போய் பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு நகை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு உடனே கிளம்பு. மேரேஜ்ல உன்னை பாக்குறவங்க எல்லாரும் யார் இந்த தேவதைன்னு அசந்து போயிட்டோம். சீக்கிரம் கிளம்பு. கல்யாணத்துக்கு சொல்லிட்டு எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே? நான் வேணும்னு போய் சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். எதுக்கு? எதுக்கா? சாவி கைக்கு வந்ததும் தலகால் புரியலையா? அத்தாங்கிற மரியாதையும் புருஷங்கிற பயமும் இல்லாம மகாராணிட்ட அதிகாரம் பண்றியா? ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் மாமா மாமான்னு அவர் துணைக்கு வச்சுக்கிட்டு எங்களை முட்டாளக்கலான்னு பாக்குறியா? நான் நினைச்சா இங்கே உன்னை தீர்த்துடுவேன். பூஜை அறையிலையும் கோவில்லையும் மட்டும்தான் தெய்வம் இருக்கும்னு நினைக்கிறது தப்புங்க. பக்தர்களை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு இடத்துலயும் தெய்வம் வந்து இருக்கும். போதும் புராணம். அந்த நகைகளையும் சாவியும் கூட. இந்த நகைகளும் சாவியும் பொண்டாட்டிங்கிற உரிமையும் உங்களால எனக்கு வந்ததுங்க. இப்ப நீங்களே கேக்குறப்போ ஏன் தரமாட்டேன்? சந்தோஷமா தருவேங்க. அதோட இப்ப இதையும் சேர்த்து வாங்கிக்கங்க. ஒரே ஆதாரம். கௌரி. யார் அந்த கௌரி? என் கூட பொறுக்காம போனாலும் பொன்னா மணியா வளர்ந்த என் தங்கச்சி. உங்களாட்ட காம வெறியன் கிட்ட பலியாக கூடாதுன்னு தற்கொலை செஞ்சுக்கிட்டு புண்ணியவதி. எவன் கையால என் கௌரி பலியானாலோ அந்த கொலைகார பாவிய பழிக்கு பழி வாங்கணும்னு முடிவு செஞ்சு, ஆனா அந்த ஆண்டவனுக்கு அது பிடிக்கல போல இருக்கு. உங்களுக்கு மனைவியா உங்க வீட்டுல நான் கால் வச்ச முதல் ராத்திரியே இது உங்க பெட்டியில பார்த்து யார பழிக்கு பழி வாங்கணும்னு நான் காத்திருந்தேனோ அவருக்கே நான் மனைவியா வந்துட்டு, ஒரு பக்கம் பழி வாங்குற வெறி, இன்னொரு பக்கம் புருஷங்கிற பந்தம். எந்த பொண்ணும் தனக்கு தாலி கட்டினவ பணம் இல்லாதவனா இருந்தாலும் சகிச்சுக்குவா, ஊனம் உள்ளவனா இருந்தாலும் பொறுத்துக்குவா. ஆனா ஒரு கொலைக்காரனை நிச்சயம் ஏத்துக்க மாட்டான். போன என் கௌரி உயிர் திரும்பி வராது. ஆனா அவ ஆத்மா சாந்தி அடையறதுக்காகவாது உங்க அப்பா முன்னாடி, இந்த ஊர் ஜனங்க முன்னாடி உண்மையை ஒத்துக்கிட்டு பண்ணின பாவத்துக்கு தண்டனை வாங்கிக்கங்க. கலியுக பதிவிரதை சிரோபடி. புராண காலத்தில் புருஷன் உயிருக்காக யமனுடன் போராடிய சதீ சாவித்திரி கதையை கேட்டிருக்கிறேன், சந்தோஷப்பட்டிருக்கிறேன். ஆனால் கலியுகத்தில் இந்த சதி நாகவள்ளி அவர்கள் புருஷனை கொலைகாரன் என்று நிரூபித்து தூக்கு தண்டனை வாங்கித்தர துடிக்கிறார். அது முடியாத விஷயம். முதல்ல அந்த நகையை சாவியும் தந்துரு. தந்துரு தந்துரு தந்துரு. நீங்க உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நான் தரமாட்டேன். சரியா இல்லையா? என் உயிரை போனாலும் தரமாட்டேன். உன் உயிரை எடுத்தாது வாங்கியே தீர. ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ உயிரோடு இருக்கக்கூடாது. உன்னையும் என் ரகசியத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டேன்.
ஐயோ என்ன இருந்தாலும் என்ற மாப்பிளதான். நகையெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குது. சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டீங்க. முதல்ல இருந்தே நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் சித்ராங்கிக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். ஐயோ அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. உங்க உசுறு எங்களுக்கு எதுக்கு? உங்க மச்சான் சொன்ன மாதிரி 20 ஏக்கரா புஞ்ச நிலம், நடுவுல பங்களா, சுத்தி ஜெவரு, அதை மட்டும் கவனிச்சுக்கிற போது. ஏன் இப்படி வாய தெரிந்தாலே பங்களா நிலம் சௌகரியங்கிற என்ன இதெல்லாம்? அதான் அவரு பொங்கலுக்கு முன்னாடியே நகையெல்லாம் கொண்டு வந்துட்டாருல, அதே கணக்கா கார்த்திகை தீபத்துக்குள்ள வீட்டையும் கட்டி கொடுத்துருவாரு. உங்களுக்கு இடத்துல நான் இருக்குங்க. வாருங்க. நகை பார்த்து போட்டு பாம்புங்கிறியா? சீக்கிரமா கால கடிச்சிட்டு போகுது. நமக்கு இந்த ஊரும் வேண்டாம், 20 ஏக்கர் நிலமும் வேண்டாம், அதுக்கு நடுவில் பங்களாவும் வேண்டாம். உசுரோட ஓடுனா போது. ஐயோ மறந்துடுறேன், முடியாது. ஏன் செத்து போயிட்டேன்னு முடிவு பண்ணிட்டியா? என்னை மரணம் நெருங்காது. நீ பண்ணன அந்த கொலைக்கு சாட்சி. தலை குனிஞ்சு தாலி கட்டிக்கிட்டவள, உன்னையே உலகம்னு நினைச்ச பொண்டாட்டிய கொல்றதுக்கு உனக்கு எப்படி கை வந்துச்சு? தப்பு செஞ்சவங்களுக்கு சுகமும் இருக்காது, சாந்தியும் கிடைக்காது. ஓ வாயால நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கிற வரைக்கும் நான் உன்னை தூங்க விட மாட்டேனே. வா சாப்பிடலாம். மாமா, நீங்களும் சாப்பிட வாங்க. எழுந்துருங்க. ஏமா, அவரு காலு கை விளங்காம படுத்த படுக்கையா இருக்காரு, அவரை எந்திரிச்சு வர சொல்றியே? கிண்டலா இருக்கா உனக்கு? நல்லா இருக்குடி இந்த கதை. என் கை போகன், என் கால்ரா,
மாமா எனக்கு கை வந்துருச்சு, என் கால் குணமாயிடுச்சு. என்னங்க உங்களுக்கு கை கால் வந்துருச்சுங்க? அந்த ஈஸ்வர அருளால தான் என் உடம்பு குணமாச்சு.